நம்ம நார்மலாக ஹோட்டலுக்குன்னு போனால் என்ன ஆகும், ஃபஸ்ட்டு செக்இன் பண்ணுவோம். செக்இன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அமௌண்ட்டை பே பண்ணி வேறு சொல்லுவாங்க. நாமளும் ஒரு அமௌண்ட்டை பே பண்ணுவோம். அப்புறம் செக் அவுட் ஆகிறப்போ ஒரு ரிமைனிங் அமௌண்ட்டை பே பண்ணுவோம். இனி ஒரு சில ஹோட்டல்ஸில் செக் அவுட் ஆகிறப்போ முழு அமௌண்ட்டையும் பே பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் ஒரு மினிமலான ஒரு அமௌண்ட்டை செக்இன் பண்ணுறப்ப பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ இது மோஸ்ட் ஆஃப் த ஹோட்டல்ஸில் இருக்க ஒரு நடைமுறை. அதாவது நம்ம பெரிய ஓரளவுக்கு ரெசார்ட்டுன்னு போனாலும் இதான் நிலவரம். அட் த சேம் டைம் ஹோட்டல்ஸ்னு போனாலும் இதான் நிலவரம். ஓகேங்களா, தங்குற மாதிரி போனோம்னாலும். ஆனால் 69 வயசை சேர்ந்த ஒரு நபர், இது ஒக்கம் சம்திங் சம்திங் அவரோட பேர் வருது. ஸோ அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடந்த 36 வருஷத்தில், அதாவது 1990 ஆரம்பித்த அவருடைய வாழ்க்கை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹோட்டலாக போய் ஜாலியாக தங்கிட்டு பணத்தை கட்டாமல் ஏமாற்றிட்டு அடுத்த ஹோட்டலுக்கு எஸ்கேப் போயிடுவார். அதாவது இவர் தங்குற ஹோட்டல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஹோட்டல்லாம் கிடையாது. எல்லாமே ஓரளவுக்கு 3 ஸ்டார் 4 ஸ்டார் 5 ஸ்டார் லெவலில் இருக்க ஹோட்டல்ஸ் தான். ஸோ அந்த ஹோட்டல்ஸில் எல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா தங்குவார், நல்லா சாப்பிடுவார், ஹோட்டல்ஸ் இருக்க எல்லா ஃபெசிலிட்டிஸும் யூஸ் பண்ணுவார். கடைசியில் காசு கொடுக்காம டிபிக்கு காமிச்சிட்டு ஓடிடுவார். ஸோ இப்படி வந்துட்டு என்ன மாட்டாமல் இருந்திருக்காரான்னு கேட்டிங்கன்னா இல்லை, பல டைம் மாட்டியிருக்காரு. மாட்டி ஜெயிலுக்கு போவார், திருப்பி வருவார், திருப்பி இதைவே பண்ணுவார். ஸோ இப்படியே போயிட்டு இருந்திருக்கு. இப்போ கடைசியாக ஒன்று பண்ணி மாட்டியிருக்காரு. இவருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ 69 வயசு ஆகுது. எங்கே மாட்டினார்னு பார்த்தீங்கன்னா ஒடிஷாவில் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்காரு. தங்கின மனுஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடைசியில் எப்போ போல் எஸ்கேப் ஆகிறப்போ எஸ்கேப் ஆகிட்டார். எஸ்கேப் ஆகிற சமயத்தில் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த ஹோட்டலுக்கு ஒரு லேப்டாப் இருந்திருக்கு. அந்த லேப்டாப் ஒர்க் பண்ணுறதுக்குன்னு கேட்டு வாங்கிட்டு அந்த லேப்டாப்பையும் சேர்த்து தூக்கிட்டு போயிட்டார் மனுஷன். ஏதோ ஹோட்டலில் தங்கின செலவாவது போயிருந்தால் பரவாயில்லன்னு சொல்லி விட்டுருந்துருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஹோட்டல்ஸு. பட் இவர் லேப்டாப்பையும் தூக்கிட்டு போன உடனே ஹோட்டல் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து அவரை தேடி பிடிச்சி கடைசியில் புவனேஸ்வரில் வச்சு அவரை அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு தலைவர் வந்துட்டு கடந்த 36 வருஷமாக இதே தான் தொழிலாக பண்ணிகிட்டு இருக்காரு. இவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனல் வேறு யார் இருக்காங்க, யாருன்னு பார்த்தீங்கன்னா சோப்ராஜ். அந்த அண்டர்வேர்ல்டு டான்னு ஒரு காலத்தில் இருந்தார் சோப்ராஜ்ன்ட்டு. ஸோ அவர் தான் இவரோட இன்ஸ்பிரேஷன் சொல்லியிருக்காரு. இவரோட பூர்வீகன்னு பார்த்தா தமிழ்நாட்டோட மானத்தை வாங்குறதுக்கு 36 வருஷம் ஒவ்வொரு ஹோட்டலையும் காசு கொடுக்காம ஏமாற்றிட்டு இருந்திருக்காருங்கிறது அதை விட காலக்கொடுமையாக இருக்குது. எது எப்படியோ ஊரில் இருக்கவங்க ஏமாத்துறவங்க எப்படியோ ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நாம தான் பல இடங்களில் காசை கொடுத்துட்டு ஏமாறுறதெல்லாம் நடக்குது. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மகேந்திரா ரெசார்ட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் காசை கட்டி ஏமாந்துருக்காங்க. ஸோ ஏமாறுறவங்க ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க, ஏமாத்துறவங்க ஏமாற்றிக்கிட்டே தான் இருக்கிறாங்க இன்றைக்கி வரைக்குமே.